இப்போ திருமாவளவன் சாதிக்கானவரா இல்லையா? அப்படியா? அப்போ அது பெரும்பான்மை எங்கள் சாதி இல்லை, இப்போ எங்களுக்கானவர் அவர் இல்லை. அவர் சொல்லட்டுமே, நான்லாம் உங்களுக்கானவர் இல்லை, நான் பொதுவானவர். அவர் பொதுவானவர் தான் சொல்கிறாரு. நான் உங்கள் விஷயத்தெல்லாம் நான் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? ஆனால் நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மதவாதிகள்னு சொல்லலாமா? அவங்கள நீங்கள் ஒரு மதம் சார்பாக நிற்கிறீங்கன்னு ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த ஊரில் எங்களுக்கு வாழறது வழி இல்லை, நாங்கள் உங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு போகிறதா வாட்ஸ்அப்லாம் செய்தியெல்லாம் வருது. இது வந்துங்க, இது ஒரு மிக கொடுமையான விஷயம் தான். கிட்டத்தட்ட 700 நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த போராட்டம் கடந்துருச்சு. ஆமாம். இப்போ எவனாவது இந்த ஏர்போர்ட்டில் ஏப்பா இது சின்னதாகுது, ஒரு பிரச்சனை ஆகுது, ஒரு நெருக்கடி ஆகி போச்சு, திடீர்னு இவ்வளோ பேர் சேர்ந்துட்டான், ஒருத்தன் தள்ளி கிள்ளி ஒரு 3 பேர் செத்து போயிட்டான், அதனால் நாங்கள் வந்து இந்த ஏர்போர்ட்டை கொஞ்சம் பெருசாக கட்டணும் ஏதாவது கோரிக்கை இருந்ததா? இதை சுற்றி வந்து இன்றைக்கு வந்து ஆளுமையில் இருக்கிறவர்கள் பல பேர் வந்து பல ஏக்கர் நிலங்களை வாக்கி வச்சுட்டு அதோட விலையேற்றத்திற்காக வச்சா நான் வந்து அங்கே தான் விமான நிலையத்தை வைப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இவங்க பரந்தூர் விமான நிலையத்தை முதல்ல வேணான்னாங்க. இப்போது இதை பற்றியான நாங்கள் நிலம் எடுக்க போகிறோம், எல்லாத்தையும் நிலத்தை கொடுத்துருப்போம், அது இதெல்லாம் எவனும் சொல்கிறதில்ல. தங்கம் தென்னரசு, ஏவாவேலு போன்ற அமைச்சர்கள் தான் பேசுகிறாங்களே தவிர அந்த மக்களின் கோரிக்கை அவங்க காதுக்கு போகுதான்னு தெரியல. 700 நாள் அங்கே போராட்டம் பண்ணுறாங்கன்னா அப்படியா, ஏன் பண்ணுறாங்களாம் அப்படின்னு கேட்டுவன் கம்முன்னு இருக்கிறானே. இதை அரசு தனக்கான சாதகமாக பயன்படுத்துது. அதால் நீங்கள் செத்தா கூட இந்த அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படாது சார். இது ஒரு நாள் செய்தி சார். இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு போய் சேர்க்கணும். இந்த ஊரின் மண்ணின் மைந்தன், பெரும்பான்மையாக அங்கே வந்து எஸ்சிக்களும் வன்னியர்களும் இருக்கிறாங்க. எப்படியா இந்த ஊருக்காரன் பிறந்த மண்ணை விட்டுட்டு, அவன் மூதாதையர் வாழ்ந்த மண்ணை விட்டுட்டு, இந்த மண் எங்களுக்கு வந்து எதிரான மண் அப்படின்னு இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு பக்கத்து மாநிலத்துக்கு போகிறான்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரிய கலக குரல் எழுந்திருக்கணும். டிஎன் நியூஸ் 24 இளைஞர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவர் பேசியிருக்காரு, அதாவது சாதி மதம் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ இங்கே என்ன சாதி மத அரசியல்லாம் எப்படி அவர் சொல்கிறாரு தெரியலையே. அதாவது இந்த தேர்தலை மையப்படுத்தி சொல்லியிருக்காரு சார், பாஜக வந்துட்டு கால் ஊன்ற முடியாது அப்படின்ற எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. அப்படியா? இப்போ திமுக கூட்டணியில் அவர் எம்பியாக ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேட்பாளரை மாற்றினாங்க. முதல்ல ஒரு வேட்பாளரை போட்டாங்க. அந்த வேட்பாளர் என்ன பேசினாருங்கிறத ஒன்று வேட்பாளர் போட்ட உடனே வந்தது. அவங்களாம் சாதி கட்சி இல்லையா, கால் ஊன்ற முடியாது இல்லை. அப்போ எப்படி அந்த சாதி கட்சி வந்து உங்கள் கூட்டணியில் ஒரு சீட்டு வாங்குச்சு? இப்போ திருமாவளவன் சாதிக்கானவரா இல்லையா? அப்படியா? அப்போ அது பெரும்பான்மை எங்கள் சாதி இல்லை, அப்போ எங்களுக்கானவர் அவர் இல்லை. அவர் சொல்லட்டுமே, நான்லாம் உங்களுக்கானவர் இல்லை, நான் பொதுவானவர். அவர் பொதுவானவர் தான் சொல்கிறாரு. நான் உங்கள் விஷயத்தெல்லாம் நான் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? இப்போ வந்து நம்ம இவர் இருக்கார், திமுக கூட்டணியில் வேல்முருகன் அண்ணன் இருக்கார். வேல்முருகன் வந்து தமிழன்ற பேரில் தான் இயக்கம் வச்சுருக்காருன்னு வச்சுங்க. இதில் யார் பெரும்பான்மையாக இருக்கிறா? கொங்கு ஈஸ்வரன் கட்சியில் யார் பெரும்பான்மையாக இருக்கிறா? அப்போ எப்படி இருந்தாலும் இப்போ திருமாவளவன் சாதியே சொல்லாத திருமாவளவன் கட்சியில் யார் பெரும்பான்மையாக இருக்கிறா? பறையர் சமூகம் தானே. சும்மா இந்த அரசியலுக்காக இப்போ அவங்க உங்கள் திமுக சாதி பார்க்கலையா? நீலாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டவங்க தானே திமுக. இப்போ நீங்கள் ஒரே ஒரு பொது தொகுதி வாங்குறதுக்கு என்ன குட்டிக்காரன் ஆட்சி பார்த்தீங்க, அதை கூட அவங்க வந்து அனுமதிக்கல. ஒரு எஸ்சி கட்சி சீட்டு வாங்கி ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து இவங்க மற்ற பலனை அனுபவிக்கிறதா அப்படிங்கிற எண்ணம் தானே. அப்போது மதமும் சாதியும் அந்த வெறுப்புணர்வு இருக்குல்ல, அது தாங்க இங்கே தவிர்க்கப்படணும். இப்போ இஸ்லாமியர் இருக்காங்க, எதை எடுத்தாலும் நான் வந்து இறைவனின் திருப்பெயரால், எல்லாவின் அல்லாவின் கருணையால், அதெல்லாம் மதமாக இல்லையா? எவனா ஒருத்தன் எப்பா ஒரு குங்க போட்டு வச்சிட்டான்னா, ஒரு திருநூறை போட்டான்னா அவன் வந்து மதவாதின்னு இங்கே வந்து சொல்கிறீங்க. சரி, இப்போ எஸ்ரா சரக்கணுங்கிறாரு, அவருக்கு என்ன வேலை? நீ வந்து பாதர் தானே, திருச்சபை தானே நடத்துகிற, மக்களுக்கான அந்த அறப்பணியை தானே நீ செய்யணும். நீ எப்படி அரசியலுக்குள்ளே வர? அரசியல் கட்சி தலைவர்களை வச்சு நீ எப்படி மாநாடு போடுற?
கேக்கு வெட்டுற ஊட்டுற. அப்போது அந்த மதவாத அரசியல் அது மதவாத அரசியல் தானே. தனிப்பட்ட நபர் வந்து கும்பிட்றது வேறு, அல்லாவை கும்பிட்றான், இயேசுவை கும்பிட்றான் வேறு. அந்த தலைமை பீடத்தில் இருக்கிறவர்கள் ஒரு அரசியல் கட்சியோடு சேர்ந்து நிற்கிற போது அவர்கள் அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியலையா? எப்படி சர்ச்சைகளில் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சர்ச்சில் எப்படி சொல்ல முடியுது? நீதி போதனைகளையும் சொல்ல வேண்டிய சர்ச்சில் மாஸ்கில் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்களே, அது வந்து மதவாத பிடியிலே அந்த நிறுவனங்கள் இருக்குதுன்னு யாருக்காவது சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காங்க? எல்லாமே தப்பு தான். நான் வந்து மதம் வந்து ஒருத்தரோட நம்பிக்கை, அது வந்து அவனுக்கு ஒரு ரிலீஃபை தருதுங்கிற போது, இப்போ கோயிலுக்கு போகிறான், சாமி கும்பிட்றான், எப்போ எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்துருப்பான்றான். உடனே ஆமாம், இந்த 12வது தெருலேருந்து முருகன் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து அவருக்கு ஒரு கஷ்டம் உலகுது, அந்த கஷ்டத்தை தீர்க்க சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காருன்னு கடவுள் நேரடியாக வந்து அவர் என்ன கஷ்டமோ, ஒரு ஆஃபீஸில் சஸ்பெண்ட் ஆகிருக்கான்னு வச்சுங்க, அந்த மேனேஜருக்கு ஃபோனை போட்டு யோ அந்த முருகன் சஸ்பெண்ட் ஆகிற ரீவொர்க் பண்ணி என்ன சொல்ல போகிறார்? நமக்கு ஒரு திருப்தி, நம்ம குறைய ஒரு இடத்துல போய் இறக்கி வச்சுட்டோம், சொல்லிட்டோம் அப்படின்னும் போது மனசு கொஞ்சம் இலகுவாகும். அது நம்ம மனசுக்குள்ளே இருந்தது. எப்பா நான் வந்து ஏதோ கோயிலுக்கு போகிறேன், ஒரு நேர்த்திக்கடன் பண்ணுறேன், இல்லை ஒரு மொட்டை போடுறேன்னு சொல்லியிருக்கேன், எனக்கு எப்படி அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி தானே. அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள் நடக்கப்படுது. இப்போ வந்து நாகூர் தர்காவுக்கு வேண்டிக்கிறவங்க இருக்கிறான், வேளாங்கண்ணிக்கு வேண்டிக்கிறவங்க இருக்கிறான், இதையெல்லாம் நீங்கள் அப்போ சேர்க்க மாட்டீங்க. அப்போ இந்த ஒரு சார்பு மக்களுக்கு வந்து இது பெரும்பான்மை மக்களுக்கான இயக்கன்ற போது அந்த இயக்கத்தை குறை சொல்லுறதுக்காக இவங்க வந்து இதுக்கெல்லாம் மத சாயம் பூசுகிறாங்க. பிஜேபி இன்னும் வந்து நாங்கள் வந்து இந்து மக்களுக்கு மட்டுமான கட்சின்னு என்றைக்காவது சொல்லிக்குதா? ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மதவாதிகள்னு சொல்லலாமா அவங்கள? நீங்கள் ஒரு மதம் சார்பாக நிற்கிறீங்கன்னு. அதனால் இது அரசியலுக்காக பயன்படுத்துகிற வார்த்தை தான் இது. இப்போ வெகு நாட்களாக 2 வருஷமா வந்துட்டு போராட்டிட்டு வந்த பரந்தூர் மக்கள் வந்துட்டு ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க சார். நாங்கள் வந்துட்டு இங்கே விட்டுட்டு தஞ்சம் அடைய போகிறோம் ஆந்திரா மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. ஆனாலும் அரசு வந்து நடவடிக்கை எடுக்காம தான் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் உள்ளே போந்ததுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி பறவையில் காக்கான்னு நினைக்கிறேன், கூடு கட்ட தெரியாத விஷயம் நினைக்கிறேன், இன்னொரு கூடில் தான் போய் முட்டை போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த ஊரில் எங்களுக்கு வாழறதுக்கு வழி இல்லை, நாங்கள் உங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு போகிறதா வாட்ஸ்அப்லாம் செய்தியெல்லாம் வருது. இது வந்துங்க இது ஒரு மிக கொடுமையான விஷயம் தான். கிட்டத்தட்ட 700 நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த போராட்டம். கடந்துருச்சு. ஆமாம், 700 நாள் ஆகி போச்சா. 700வது நாளுக்கு நாங்கள் போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. எல்லாரும் இன்னும் அந்த பசுமை ஏர்போர்ட்டு, க்ரீன் ஏர்போர்ட்னாங்க. க்ரீன் ஏர்போர்ட்னா க்ரீனாக இருக்கிற இடத்த அழிச்சிட்டு கட்டுறது தான் க்ரீன் ஏர்போர்ட் போல இருக்குது. நமக்கு தெரியல, இது கடைசியில் இப்போ தான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கரை வந்து அங்கே எடுக்கிறதா சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டரில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இன்னொரு ஏர்போர்ட்டே இருக்கக்கூடாதுன்னு அது அடிப்படை விதின்லாம் சொல்கிறாங்க. விதி வந்து நமக்கு தானே, பொதுமக்களுக்கு தானே விதி, அரசாங்கத்துக்கு என்ன விதி? அப்படி இருக்கிற போது இது வந்துங்க முதல்ல 98 அறிமுகமாகிற போதுங்க 2வது ஏர்போர்ட் வேணும்னு சொன்னாங்க. அப்போது இப்போ இந்த பரந்தூரில் வந்து ஒரு 13 விவசாய கிராமங்கள்லாம் பாதிக்கப்படுது, அது இதுன்னு ஒரு 2-3 இடத்துல பண்ணாங்க. ஒரு இந்த போரூரில் வந்து ஏரி மேலே கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் வந்து 2வது ஸ்ரீபெரும்புத்தூரில் கட்டலாம் அப்படின்னு ஒரு சேங்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னவோ அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிள்ளி கடைசியில் பரந்தூரை கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போது போன ஆட்சி வரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் பரந்தூர் விமான நிலையம் வருவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அங்கே போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சதை நம்ம பார்த்தோம் திமுக. இப்போது இன்னமும் பரந்தூர் பற்றி எதுவும் பேசாமல் இந்த விமான நிலையம் வருதா வரலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அண்மையில் நடந்த அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனாங்கல்ல, அதில் பரந்தூர் விமான நிலையத்தின் மினியேச்சரை வச்சாங்க. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் சார். அந்த திட்டம் வந்துடுச்சுன்னா நீங்கள் வைங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் நினச்சா அதை செஞ்சுருவீங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 500வது நாள் போராட்டம்னாங்க. அப்போது அந்த போராட்டம் பண்ணுகிற மக்களின் அந்த உணர்வுகளை
கொச்சைப்படுத்துகிற விதமாக அரசாங்கம் வந்து அந்த மினியேச்சரை வச்சாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 3.5 மடங்கு பணம் நாங்கள் தரோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஏர்போர்ட் இங்கே வருதுன்னு முடிவான உடனே ஒரு சென்ட்டு வந்து 4 லட்சம் 5 லட்சம்னு அங்கே விற்கிறாங்க. கிரவுண்ட் கணக்கில் பார்த்தா இது ஏகப்பட்ட விலை போகுது. நீ 30 மடங்கு கொடுத்தா கூட நாங்கள் போய் இங்கே வச்சுருந்த அளவுக்கு அங்கே நிலத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பெரியவர்லாம் சொல்கிறார், 85 வயசு 90 வயசுலாம் நான் எங்கே போய் இந்த காசை வச்சுன்னு இருப்பேன். நீங்கள் நம்ம இந்த நெய்வேலி நிலம் எடுத்தாங்கல்ல, அப்போ ஒரு இஷ்யூ வந்தது. அப்போயும் இது மாதிரி தான் பண்ணானுங்க பாவிங்க. வந்து ஒரு சில நிலத்தை கூட நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், போக மாட்டோம், வரேன்னாங்க. அப்போ ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க, படுபாவி என்னைக்கு காசை வாங்கினானோ அன்னிலேருந்து ஒயின் ஷாப்பை விட்டு இவன் வரமாட்டான், சுற்றி 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 ஒயின் ஷாப்லேயே இருக்கிறான். அந்த பாவி அந்த பணத்தையும் கொடுக்கவும் மாட்டான், சுற்றி சுற்றி அவனாக வச்சுக்கின்னு குடிச்சே தீக்கிறான். இதெல்லாம் குடிச்சு தீர்த்த பிறகு இவன் செத்துட்டான்னா, இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்கிட்ட இருந்த கொஞ்சம் நிலமும் போய் என் பிள்ளைங்களை வச்சு நான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னதை பார்த்தோம். அப்போது பெரும்பான்மையான அந்த ஏரிகளை வந்து இது பண்ணி மூடி அது மேலே விமான நிலையம், அந்த ரன்வே எல்லாமே ஏரி மேலே வருது பொழுது. ஏரி மேலே வருதுன்னா இப்போ ஏரின்னா அதுக்கு இந்த நீர்வரத்து கால்வாய் இருக்கும்ல, அப்போது இதை வந்து நம்ம ஏரியை தூத்துட்டோம். அந்த நீர்வரத்து கால்வாய் வழியாக தண்ணி வந்தால் அது இந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற இந்த 5000 ஏக்கர் நிலத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இதில் பாதிக்கப்படும்ல. என்ன சொல்கிறேன், ஒரு நாகரிகம் வளர வளர நமக்கு வந்து மாடர்னைசேஷன் ஆக ஆக இந்த மாதிரி நவீன வசதிகள் நமக்கு தேவை தான். இப்போ எவனாவது இந்த ஏர்போர்ட்டில் ஏப்பா இது சின்னதாகுது, ஒரே பிரச்சனை ஆகுது, ஒரு நெருக்கடி ஆகி போச்சு, திடீர்னு இவ்வளோ பேர் சேர்ந்துட்டான், ஒருத்தன் தள்ளி கிள்ளி ஒரு 2-3 பேர் செத்து போயிட்டான், அதனால் நாங்கள் வந்து இந்த ஏர்போர்ட்டை கொஞ்சம் பெருசாக கட்டணும் ஏதாவது கோரிக்கை இருந்ததா? நம்ம இங்கே மக்கள் வந்து இது வந்து ஒரு விவசாய நாடு. இந்த நாட்டில் விவசாய நிலங்களை வந்து வேறு வந்து பர்பஸுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருந்தும் எத்தனையோ இடங்கள் புறம்போக்கு இடங்கள் காலியாக இருக்கிறத விட்டுட்டு இவங்க இதை ஒரு பெரிய சதி இருக்குதா சொல்கிறாங்க. இதை சுற்றி வந்து இன்றைக்கு வந்து ஆளுமையில் இருக்கிறவர்கள் பல பேர் வந்து பல ஏக்கர் நிலங்களை வாக்கி வச்சுட்டு அதோட விலையேற்றத்திற்காக வச்சா நான் வந்து அங்கே தான் விமான நிலையத்தை வைப்பேன். நீங்கள் பொதுவாகவேங்க இப்போ நம்ம வந்து இந்த மகாபலிபுரம் பக்கத்தில் பூஞ்சேரி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க. இந்த மாதிரி புதிய தலைமைச் செயலகம் வரப்போகுது, ஏதோ திமுக தலைமை அலுவலகம் கூட அங்கே வரப்போகுது அப்படின்னு செய்தி வருதுல்ல. இந்த செய்தி வருவதற்கு முன்னால் இந்த பிளான் போடுறோம், இங்கே வந்து பைபாஸ் ரோடு வருது, இங்கே வந்து ஜப்பான் சிட்டிக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே ட்ரெயின் வருதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு அந்த ஆட்சியாளர்களுக்கு இது பல வருடங்களுக்கு முன்னே தெரியல. கரெக்டாக அந்த சர்வே நம்பரை பார்த்து அது எந்த ரூட்டில் வருதுன்னு பார்த்து அந்த கரெக்டாக அந்த ஃப்ரண்டேஜ் வந்து அந்த ரோடு ஓரமாக வரணும் அப்படின்னு முன்னாடியே இவங்க புரோக்கரில் வச்சு நிலத்தை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இம்பான்னு பூச்சி கட்டாமல் இருக்கிறான். அதுக்கப்புறம் திட்டத்தை போட்டு அமல் பண்ணி பைபாஸ் போட்ட உடனே கடை கட்டுறதும் ஃப்ளாட்டு கட்டுறதும் அதை பண்ணுறதும் இது பண்ணுறதும் இது சர்வசாதாரணமாக அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கூட்டோடு தமிழகத்தில் நடக்கிற இந்த விஷயம். அதால் இன்றைக்கி வந்து ஒரு 13 கிராம மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. குறைஞ்சது அந்த மக்களின் வந்து சார் முதல்ல கூப்பிட்டு அவங்கள கன்வின்ஸாவது பண்ணணும்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அரசாங்கம் ஜெயிச்சிருன்னு வைங்க, இன்றைக்கி அரசாங்கம் எப்போ தோக்கும்? இன்றைக்கி அந்த மக்கள் சொல்கிறத நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இந்த திருப்பூரூர், பன்னூர், பரந்தூர் 3 இடத்த முடிவு பண்ணுறாங்க. 2022 தான் வந்து ஆகஸ்டில் தான் வந்து பரந்தூரில் கட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவாகுது. அப்போது இப்போ இருக்கிற ஏர்போர்ட் வந்து ஒரு 2.2 கோடி மக்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதாகவும், பரந்தூரில் வந்து 10 கோடி மக்களை வந்து இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது 10 கோடி மக்கள் போயிட்டு வர்றதுக்கான வசதியாக பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்க புள்ளி வரப்படியே 4563 ஏக்கர் தேவைப்படுதுன்னா அதில் வந்து 1317 ஏக்கர் புறம்போக்குன்னும் 3240 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இதில் 1317 95 ஏக்கரில் ஏரி இருக்குது. ஏரிகள் அதாவது 95னா 955 ஏக்கரில் ஏரி குளம் அந்த மாதிரி இருக்குது. மிச்சம் பேலன்ஸ் வந்து 390 ஏக்கர் வந்து மேய்ச்சல் நிலம், நீர்நிலை, கால்வாய் இதெல்லாம் மூடிட்டு இவங்க வந்து கட்டுறாங்க. ஒரு சிவில் ஏவியேஷன் அந்த ரூல்ஸு ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஏர்போர்ட்டுக்கும் இடைவெளி இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ் இருக்குது.
அதையெல்லாம் இவங்க பார்க்கறதில்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஏற்கனவே வந்து முதல் தவணையாக வந்து கிட்டத்தட்ட 19.24 கோடியை வந்து நிலம் எடுக்கிறதுக்கு ஒதுக்குனாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ திரும்பவும் கொஞ்சம் பணம் ஒதுக்கியிருக்காங்க. சார் இவங்களோட ரெட்டை விஷயம் எப்படின்னா, இவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இவங்க பரந்தூர் விமான நிலையத்தை முதல்ல வேணான்னாங்க. இப்போது இதை பற்றியான நாங்கள் நிலம் எடுக்க போகிறோம், எல்லாத்தையும் நிலத்தை கொடுத்துருப்போம், அது இதெல்லாம் எவனும் சொல்கிறதில்ல. தங்கம் தென்னரசு, ஏவாவேலு போன்ற அமைச்சர்கள் தான் பேசுகிறாங்களே தவிர அந்த மக்களின் கோரிக்கை அவங்க காதுக்கு போகுதான்னு தெரியல. என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து இதை பற்றி இவங்க மூச்சு கட்டாமல், ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேப்பரில் வந்து பார்த்துருப்பீங்க, டிஆர் பாலு தலைமையில் ஒரு குழு விமான நிலைய இயக்குநரை சந்தித்து புது விமான நிலையத்தில் அந்த கட்டுமான கான்ட்ராக்ட் வேலை எல்லாத்தையும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தரணும். இங்கே இருக்கிறவங்களாம் யாருக்கு? அதிமுகங்களுக்கா? அப்போது அந்த மாதிரியான மக்களுக்கு நேரடியான துரோகம் பண்ணுகிற வேலையை வந்து இவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த செய்தித்தாளில் வந்த விவகாரம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் அன்றைக்கி ஒரு காணொலி பார்த்தேன். இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பாக அந்த ஏகனாபுரத்தில் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தார் என்பதற்காக ஒருத்தரை அரசு ஊழியரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சு இன்னமும் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வெளியே நின்று கத்தி கிடக்கிறார். இப்போ இந்த கடந்த தேர்தலில் வந்து மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க. அந்த ஊரில் யாரோ தாசில்தார் யாரோ இருக்காங்க போல அரசு ஊழியர்கள், அவங்களையோ நீனே அரசாங்க முடிவுக்கு எதிராக நீ வந்து இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அந்த ஆளை போய் வலுக்கட்டாயமாக இட்டுன்னு வந்து ஓட்டு போட வச்சுருக்காங்க. பொதுமக்கள் யாரும் ஓட்டு போட முடியல. பொதுமக்களை இவங்களும் வந்து கம்பல் பண்ண முடியாதுல்ல. ஆனால் அரசாங்க ஊழியரே உன்னை அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், நீ அரசுக்கு எதிராக இருக்கிற அப்படி இப்படி மிரட்டி வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மக்கள் வேணான்றாங்க. மக்களுக்காக தான் திட்டம். ஒன்று மக்களை கன்வின்ஸ் பண்ணு, இல்லைனா இடத்த மாற்றியாமே. ஏன் இங்கே இறங்கினா தான் ஏரோப்ளேன் இறங்குமா, வேறு எங்கேயும் இறங்காதா? அப்போது மக்களின் உணர்வுகளுக்கு, ஒரு 13 கிராம மக்களின் உணர்வுகளுக்கு இந்த அரசாங்கம் மதிப்பு தரணும். இது என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜனங்களும் போராடிக்கிறட்டி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயோ நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அசிங்கய்யா, கேவலையா அப்படின்னு தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி விட்டு நாங்கள் ஆந்திராவுக்கு போகிறோம். அதாவது நீங்கள் இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் கவலைப்படாதுங்க. நீங்கள் இந்த குறிஞ்சாங்குளம் இஷ்யூவில் கடந்த ஆண்டுக்கு முன்னால் விளையாட்டு போட்டிகள் நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனை வந்தது. அப்போது அதாவது எதிர்த்தரப்பு பிரச்சனை பண்ணுறாங்க, பண்ணக்கூடாதுன்னு. சார் அந்த ஜனங்க இந்த ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாத்தையும் தூக்கி வந்து கலெக்டர் அந்த திருவேங்கடம் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 124 பேர் நினைக்கிறேன் ஒரு 6 நாளாக உண்ணாவிரதம் இருக்காங்க சார். எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கலை. நான் போய் தலைமைச் செயலாளர், அப்போ வந்து நம்ம தலைமைச் செயலாளர் இருந்தார் இறையன்பு, அப்போ தலைமைச் செயலாளர் இருக்கார், கொஞ்சம் மனிதநேயம் மிக்கவர். நான் எப்படியோ வந்து கேட்டுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டே போயிட்டோடனே சொல்லுங்கள் என்னங்க பிரச்சனைனார். என்ன சார் இந்த மாதிரி வந்து இந்திய நாட்டின் குடியுரிமை எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு 6 நாளாக ஜனங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, இப்போ எதுவுமே வேணாம் நான் திருப்பி ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னா அவங்க வந்து சட்டத்துக்கு போகிறோமா அந்த நாட்டில் புகுந்த மாதிரி தானே அப்படின்னு நான் நேரடியாக கேட்டேன். உடனே ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து என்ன அப்படியா அதை விசாரிங்கன்னாரு. அப்போ உடனே அவங்க ஏதோ ஃபோனை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நான் அப்படியே எதில் தான் உட்காந்துக்கிறேன். உடனே ஆமாம் சார் கொடுத்துட்டாங்க. உடனே அவருக்கு மூஞ்சிலாம் மாறி போச்சு நான் அப்படி கேட்ட உடனே. அப்போது இந்திய குடியுரிமைக்கான அத்தாட்சிகளை கொடுத்துட்டோம், ஒரு 6 நாள் இந்த ஜனங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறான், போராட்டம் பண்ணுறான்னா அங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கிற தலைமைச் செயலகத்துக்கு அது தெரியலையே. அப்போ இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போன பிறகு நான் தலைமைச் செயலகத்தை விட்டு வெளியில் வரதுக்குள்ளேயே அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, அதெல்லாம் கொஞ்சம் வந்து வாங்கிக்கிங்க. ஏங்க நாங்கள் ஆனால் லூஸாங்க, நாங்கள் என்ன சும்மா அதை கொடுத்தோம், ஒரு டிமாண்டுக்காக அதை கொடுக்குறோம், அந்த டிமாண்டின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்ன பிறகு தானங்க அதை வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லி கட் பண்ணிட்டேன். அப்போது அரசாங்கம் எவ்வளோ மெத்தனமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மாதிரி இப்போ இவ்வளோ பேர் வந்து ஆந்திராவுக்கு போகிறான்னாங்கல்ல சார், இது ஒரு நாள் செய்தி சார், இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொதிச்சிருக்கணும். இந்த ஊரின் மண்ணின் மைந்தன் பெரும்பான்மையாக அங்கே வந்து எஸ்சிக்களும் வன்னியர்களும் இருக்கிறாங்க. எப்படியா இந்த ஊருக்காரன் பிறந்த மண்ணை விட்டுட்டு, அவன் மூதாதையர் வாழ்ந்த மண்ணை விட்டுட்டு, இந்த மண் எங்களுக்கு வந்து எதிரான மண் அப்படின்னு இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு பக்கத்து மாநிலத்துக்கு போகிறான்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரிய கலக்க குரல் எழுந்திருக்கணும்ல. தமிழ் அதை பற்றி கவலைப்படலையே. பரந்தூரும் ஒரு ஊர் இருக்குது, 700 நாள் அங்கே போராட்டம் பண்ணுறாங்கன்னா அப்படியா ஏன் பண்ணுறாங்களாம் அப்படின்னு கேட்டுவன் கம்முன்னு இருக்கிறானே. இதை அரசு தனக்கான சாதகமாக பயன்படுத்துது. அதால் நீங்கள் செத்தா கூட
இந்த அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படாது. இது பரந்தூர் மக்களின் போராட்டம் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுக்கு ஆன போராட்டம் அப்படின்னு என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் அரசு வந்து இது மீது ஒரு பார்வையை செலுத்தணும். சார், ஏழை எளிய மக்கள் மீது அரசு வந்து இறக்க காட்டணும் சார். எங்கே கட்டினாலும் ஏர்போர்ட் ஓடும் சார். வேற எங்கேயாவது ஒரு தரிசு நிலத்தை பார்த்து கட்டிட்டு வசதிகளை அங்கே கொண்டு போங்களேன். சென்னையை ஒட்டி இருக்கிற மக்களுக்கு ஏன் வசதியை கொடுக்குறீங்க? வேற எங்கன்னா கொஞ்சம் தள்ளி கட்டுங்க, அந்த சுற்று வட்டார மாவட்டங்கள் கொஞ்சம் வளம் பெறட்டுமே அப்படின்றத வந்து அரசு பரிசீலிக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். வந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.